உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வயலுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரே கவலையாக இருக்குது. என்ன அப்படின்னா, தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லபடியாக ஓடி முடிஞ்சிருச்சு. தண்ணி நிறையா கிடஞ்சி. இப்போ அந்த வயல் ஃபுல்லாக தான் தண்ணி கிடக்குது. ஓடுறதுக்கு வழி இருக்கான்னு தெரில. சித்தப்பாட சொல்லி வேறு பக்கம் கிட்ட பாய்ச்சி திறந்து விட சொல்லணும். எல்லா பக்கம் தங்கறதுலாம் தண்ணி நிறையா கிடக்குது. நம்ம வயலில் தண்ணி ஓடி முடிஞ்சிருச்சு. மேவயல்லையும் தண்ணி ஓடி முடிஞ்சிருச்சு. அவங்க இப்படி திறந்து இப்படி தான் விட்டுருப்பாங்க போல். கொஞ்சம் திறந்து விட்டவங்க கொஞ்சம் ஓவராக தோண்டிட்டாங்க போல். நான் இறங்கவே யோசித்தேன். அவங்க பாட்டு தோண்டி விட்டாங்க. சரி இப்படி தான் பண்ணுவாங்க போல் விவசாயம்னா. சரி ரைட்டு. என்னென்னா இந்த மாடை பாருங்கள். ஐயோ, இந்த போட்டு உலக்கி இங்கிட்ட உள்ளே போய் இதுக்குள்ளே இப்படியே இங்கிட்டலாம் நடந்து ஃபுல்லாக இதை சுற்றி நடந்து உள்ளுக்குள்ளே நடந்து இந்த இதுக்குள்ளே போய் இங்கிட்டு வந்து அங்கிட்டு போய் எந்திரிச்சு அப்படி போய் இப்படி போயிருக்கு மாடு. என்னென்னா மாடை பற்றி விடுறவங்க மாடுக்கு அறிவு இல்லை. இந்த மனித மாடுகளுக்கு அறிவு இருக்குல்ல. எப்படி பற்றிட்டு போகணும், எங்கிட்டு கொண்டு போகணுன்னு தெரியாமல் சுற்றுறாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊருக்காரவங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியலை. மண்டையில் மூளை இருக்கா இல்லை மூளைக்கு வேலை வேறு எதுவும் இங்கே வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா தொடர்ந்து வந்து அவனுங்க நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறதே அந்த ஊருக்காரங்களுக்கு வேலையாக போச்சு. ஏங்க அவங்க ஊருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா சாக்கடையை கூட ரோட்டில் தாங்க விட்டுருப்பாங்க. அடுத்த நேரத்துக்குள்ளே ரோட்டில் விடுறோமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட இங்கேதான் எதுவுமே இல்லாத ஒரு அறிவற்ற ஒரு ஜீவன்கள் தான் இங்கே தான். அங்கே ஒரு சிலர் இந்த பயலுக கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லாக ஆக அறிவு இல்லாமல் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்து இவ்வளோ நாள் இருந்த ஊரில் இருக்காங்கன்னு தான் எனக்கும் தெரியலை. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா அது ஊரா இல்லை என்ன கருமம்னே தெரியாது எனக்கு. அவங்க தொடர்ந்து ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களை வந்து நான் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இடத்துக்கு வருவாங்க, தண்ணி அடிப்பாங்க, கிளாஸை போடுவாங்க, குப்பையை போடுவாங்க, அந்த இடத்தையே நாரடிச்சு போயிடுவாங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா, அவங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. எப்போ நாங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்தோன்னே அவனை நான் பல தடவை பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என் ஃபோனில் அவ்வளோ வேரோட நான் பேசும்போது பூரா வீடியோ ஆன் பண்ணி போட்டு தான் இவங்கள்ட்டலாம் பேசுகிறது. ஏன்னா எவிடன்ஸ் வேணும்ல. அதனால் இவங்கள்ட்ட பேசி அது தண்ணி அடித்தவங்க பூரா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது தெரிஞ்சவனாக இருக்கிறது தெரியாதுன்னு எல்லாரோட வீடியோவும் இருக்குது. இது தேவை ரொம்ப யூஸ் ஆகும்னு வச்சுருக்கிறேன். இவனுங்க பூரா இங்கே வந்து தண்ணி அடித்து நார் அடித்தானுங்க. சரி இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, சரி இந்த இடத்துல தான் தொந்தரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சத்தம்னா சரி விவசாயம் பண்ணுவோன்னு இங்கே வந்தால் இங்கே அவனுங்க தொந்தரவு அதுக்கு மேலே இருக்குது. எல்லாம் மாடை பற்றி விடும்போது பூரா அவள் பாட்டுங்கிட்ட இறக்கிடுவோம். ஒழுங்காக மாடை பற்றி விடும்போது பற்ற விடுறதில்ல. அது பாட்டு போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும், பாலை பீச்சுவோம், விற்றுக்குருவோம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் மாடை வளர்க்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே நஷ்டம் அடையிறதுக்கு காரணமே இதுதாங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை. அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சுற்றி நல்லது நடக்கும் சொல்லுங்கள்? வாய்ப்பே கிடையாது. நாம் எப்படி இருக்கோமோ நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோமோ, வினை வினைத்தவன் வினையாக இருப்பான். சும்மா சொல்லி வைக்கல எல்லாமே. அவன் என்ன செய்கிறானோ அது பதிலுக்கு அவனுக்கு அதுதான் கிடைக்கும். இப்போ இவன் இந்த மாதிரி மாடை விட்டு இப்படி போகிறான்னா நான் உள்ள திட்டுவேன்ல. இப்போ ஃபோனுங்கிறனால நான் எதுவும் திட்டலை. இல்லைன்னா நான் மற்றபடி நான் திட்டுவேன்ல. நார்மலான கெட்டாதில் திட்ட மாட்டான். கொஞ்சம் அந்த அறிவு கெட்டத்தனமாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறது மட்டும்தான். நம்ம பேட் வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ பேசுகிறதில்ல. அது பிடிக்காது. நம்ம ஊரெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே பேசிக்கிட்டு தான் தெரிவாங்க. ரோடு பூரா கத்திக்கிட்டே கிடப்பாங்க. இப்போ அவங்களே குறைச்சிட்டாங்க. அதை கேட்டு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் யாரையும் நம்ம ரொம்ப வல்கரான வேர்ட்ஸில் திட்டுறதில்லை. நார்மலான வஞ்ச புகழ் சென்னியில் அவங்கள புகழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மாடை விட்டாங்க, சரி என்ன பண்ணுறது, வந்த வரைக்கும் வந்துருச்சு. அது விதி. நமக்குன்னு என்ன இருக்கணும் அதுதான் இருக்கும். சரிங்களா? எதுவுமே விடாதீங்கன்னு தான் சொல்லணும். இப்போக்கி நம்ம இதை வந்து மறுபடியும் வரப்போ கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். வளர்றது வளர்ந்து வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து அது சாப்பிட்டுட்டு போச்சு அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. அதில் உள்ளே விட்டு உழக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப இதாயிரும். அது நார்மலாக வந்து இயற்கையாக நடக்கிறது வந்து சிலது நடக்கும். இவனுங்க செயற்கையாக செஞ்சு விட்றானுங்க. இந்தா போ அப்படின்னு. போகும்போது என்ன ஆகும்னா இப்படி தான் ஆகும். இவங்க என்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாமே சேஃப்டியாக அடைச்சிருந்துருக்கணும். அவங்க அடைச்சதில் குத்தமா இல்லை இவனுங்க விட்டதில் குத்தமானு சரியாக தெரியலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இவனுங்க விட்டதில் தான் குத்தம். ஏன்னா அங்கே மேலே வந்து கொஞ்சம் தான் ஓப்பனில் இருக்குது. அதுலேயே முள் இருக்குது. மாடை வந்து நார்மலாக மாடு வந்து முள்ளுக்குள்ளே அப்படி ஏறி போகாது. விரட்டினோம்னா அது ஏறி அது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி போயிருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேலையை பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை. நமக்கு மற்ற வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கின்னு. சரி ரைட், நம்ம போவோம்.